இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. மயிலாடுதுறை மாவட்டம் உமையாள்பதி கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கடந்த 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் முழுவதுமாக தடைப்பட்டுள்ளது. உமையாவதி மக்கள் அருகிலுள்ள கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதிக்கு திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் ஓட்டு கேட்டு வருவதாக தகவல் பரவியது. இதை அறிந்த கிராம மக்கள் திமுக நிர்வாகி ராஜ்குமார் தலைமையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சீர்காழி பழையார் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிள்ளி விழுவன் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளே எதிரெதிர் தரப்பில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அங்கே பரபரப்பு நிலவியது. இதை அடுத்து ஊர் பெரியவர்கள் தலையிட்டு இருதரப்பையும் சமாதானம் செய்தனர். தண்ணி வரல, 5 நாளா தண்ணி வரல. 5 நாளா ஆவாங்கட்டு குளத்துல போய் குளிக்கிறோம், ஆவாங்கட்டு குளத்துல போய் துணி துவைக்கிறோம். அங்க உள்ளவன் கேள்வி கேட்கறான், ஏன் எங்க ஊர்ல தண்ணி வரல, என்ன காரணத்தால வரல? 5 நாளா வரல தண்ணி, எங்க போய் சொல்ற? மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் உமையாள்பதி பஞ்சாயத்து குடிநீர் வசதி சரியாது. குடிநீர் பாருங்க, தண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இதே தண்ணி தான் நாங்க வடிகட்டி எடுக்கிறது எவ்வளவு காலமா குடிக்க முடியும்? அடிப்படையா சொல்ல போனா 10 நாள் தண்ணி கம்ப்ளீட்டா வரல. ஒரு வீட்டுல அடிக்கடிச்சு இருக்கு. அதே அடிக்க வீணாவே இப்ப கைக்கு போட்டாங்க. இது எங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும்? நாங்க எப்படி குடிநீர் குடிக்கிறது, எப்படி துணி துவைக்கிறது, எல்லா வசதியும் எப்படி எங்களுக்கு எடுத்துக்கோம்? அது கண்டிப்பா எங்களுக்கு குடிநீர் வேணும். இதை மாதிரி தண்ணி அப்புறப்படுத்தணும். நல்ல சுத்தமான தண்ணீர் எங்களுக்கு வேணும். ரெகுலரா எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அடிப்படை வசதியான தண்ணீர் அவசியம் எங்களுக்கு தேவை. உமையாள்பதி கிராமத்துல கிட்டத்தட்ட 10 நாளா தண்ணி வரல. பொதுமக்கள் மிகவும் அவசரப்படுறாங்க. தண்ணி மஞ்சள் கலர்ல தண்ணி வருது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு வாழ்றது? கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா நாங்க பல புகார் கொடுத்துட்டோம். அதே போல கோவில்பட்டி தெருன்னு ஒரு ஊர் இருக்கு, தெரு இருக்கு. அந்த தெருவுல சாலை வசதி, ஆடு மாடு கூட நடக்க முடியாது. பெருக்கான தாலுகா இருக்கு. மக்கள் கல்லூரிக்கு போற மக்கள், விவசாயம் பண்றது கிட்டத்தட்ட 200 விவசாயிகள் இருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு சாலை வசதி கிடையாது. அப்புறம் ஒரு தெருவுல ஒரு பாலம் ஒண்ணு கட்டிருக்காங்க. அந்த பாலம் பழுது அடைஞ்சு 10-15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 10 புகார் மனு கொடுத்துருக்கான். இந்த கிராமத்து சார்பா 10 மனு கொடுத்துருக்கான். எந்த அதிகாரி இது வரைக்கும் எட்டி கூட என்னன்னு கூட கேட்கல. அங்கங்க ஆக்கிரமிப்பு கூட பண்ணிட்டாங்க. கிராமத்துல அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு நிறைய சாலை வசதி எல்லா தெருவுக்குமே சரியில்லை. அந்த வசதி இல்லாம மக்கள் 10 நாளா அவசரப்பட்டு தண்ணி இல்லாம குடித்தண்ணி இல்லாம இங்க ஆலங்காடு போய் அங்க ஆடு மாடு குடிக்கிற குளத்துல போய் குடிச்சிட்டு வராங்க. எவ்வளவு அவசரப்பட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இது வரைக்கும் நாங்க 15 புகார் கொடுத்திருக்கோம். எந்த நடவடிக்கை வரலன்னு வரைக்கும் அதை உடனே அதை கண்டிச்சு எங்களுக்கு அடுத்த அடிப்படை வசதி அனுப்ப செய்தி வரும்போது மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கொள்கிறோம்.